இன்றைக்கி நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஏய் யோ. இந்த ரெண்டு வார்த்தை தமிழில் சொல்ல போனீங்கன்னா தவறான வார்த்தை மாதிரி சித்தரிப்பாங்க. அதாவது யாரை பார்த்து ஏன்னு கூப்பிட்டேன் அப்படின்வாங்க. அப்புறம் யோன்னு கூப்பிட்டா நான் என்ன மாடை மேய்க்கிறேன்னுவாங்க. ஆனால் இதெல்லாம் நம்மளுக்கு தவறாக கற்பிக்கப்பட்டது அப்படின்றது தான் என்னுடைய வாதம். அதை எப்படி நிரூபிக்கிறேன்றதையும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ நாம் ஏய் அப்படின்னோன்னா உடனே திரும்பி பார்க்குறோம். யாரை பார்த்து கூப்பிட்டேன் ஏயின்னு சொன்னதுக்காக ஒரு படம் கூட எடுத்துருக்கிறானுங்க. ஏன்னா அப்படின்னு இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆங்கிலத்தில் இருந்து ஏதாவது ஒரு எழுத்தை எடுத்துக்குவாங்க, அதுக்கான அர்த்தத்தை தமிழுக்கு கொண்டாடும் போது மாற்றங்கள் நடக்குது. ஏய் அப்படின்றது பாருங்கள், HELLO ஹலோ. ஹலோவில் 2 எழுத்து, முதல் எழுத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. என்ன? ஏய். அதாவது இங்கிலீஷில் படிக்கும்போது ஹீன்னு படிப்பான், ஆனால் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டு கொண்டாடும் போது ஏயின்னு, இதை ஏயின்னு கொண்டாடுவாங்க. ஏயின்னா என்ன? ஹலோ அப்படின்னு. இப்போ நம்ம யாரையாவது ஹலோன்னு கூப்பிட்டா கோவம் வருதா? ஏய் அப்படின்னு கூப்பிட்டா கோவம் வருது. ஆக ஏயின்றது பாருங்கள், ஏ கிருஷ்ணா அப்படின்னு பாட்டு போடுவான். அதாவது கிருஷ்ணாவை மனமுருகி லார்டு கிருஷ்ணாவை அழைக்கிறது. ஏய் மகாகாளி அப்படின்வாங்க. ஏய்னா அந்த அரெஸ்ட்டு, ஒன்ஸ் அட்டென்ஷன், அந்த ஆண்டவனுடைய அந்த கவனத்தை நம்ம பக்கம் திருப்புறது. ஹலோ கொஞ்சம் பாருங்கள், பின்னால் பள்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லலையா? இதுதான் ஏய். இந்த ஏயை தமிழ்நாட்டில் பெரிய தப்பான வார்த்தை மாதிரி சித்தரிச்சுக்கிட்டு இதற்காக ஒரு படம் கூட எடுத்து, ஏயின்னு ஒரு படம் கூட சரத்குமார் நினைக்கிறேன் இப்படி எடுத்துக்கிட்டு ஏன்னா கெட்டதாக நினச்சி யாரும் தப்பாக நினைக்க வேண்டியதில்லை. எல்லாமே ஆங்கிலத்திலேருந்து டப்பிங் தான். தமிழ் அப்படின்றது கூட எப்படின்னா, அதான் நான் சொன்னேன்ல, அலோன்ற வார்த்தையில் முதல் 2 எழுத்து தான் ஏஇ. அது ஹீன் அப்படின்னு இங்கிலீஷில் நம்ம ஒரு ஆண் மகனை குறிக்கிறது. ஆனால் அலோன்ற அந்த 2 எழுத்தை எடுத்துக்கிட்டு ஏஇன்னா ஹலோ அப்படின்னு கூப்பிடுறது. அதனால் ஏஇன்றது தப்பான வார்த்தை கிடையாது. 1. 2வது யோ அப்படின்வாங்க. யோவுன்னா இது கூட பார்க்குறது யாரை பார்த்து, நான் மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் நான் யோ நான் போட்டிருக்காங்க. என் மாடு மேய்க்கிறதுக்கு எதானா ஷப்பாடுன்னு போட்டிருப்பான், இல்லைன்னா கவ்வாடுன்னு போட்டிருப்பான். அதை விட்டுட்டு உடனே யோவுன்னா அப்படின்னா அதுவும் ஒரு தப்பான வார்த்தைன்னு சொல்லிவிடுவாங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஐன்றது இப்போ நான் இப்போ முன்னிலை, தன்னிலை, முன்னிலை என்ன கொள்வோம்? யூன்னுவோம், YOU. அப்போ நீங்கள் பேனா எடுத்து YOUன்னு எழுதுங்க, அதை படிங்க YOU, யோ. யோவுன்னா நீ அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான். இதுக்கு பாருங்கள், யோவுன்னு சொன்னோன்னா அடிதடி சண்டை பெரிய பஞ்சாயத்துங்க நாட்டிலெல்லாம் நடக்கும். அதனால் YOU, யூ அப்படின்றது அதுதான் யோ, வேறு ஒன்றும் கிடையாது. இதனால் தப்புன்ற எந்த விதமான இதுவும் கிடையாது. அதனால் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வார்த்தைகள் இருக்குது. எத்தனையோ வார்த்தைகள் இந்த மாதிரி மாற்றங்கள் தான். வேறு அதுக்கு தப்பான அர்த்தங்களை சொல்கிறது அப்படி இப்படின்றதெல்லாம் தப்பாக யாரும் நம்ப வேணாம். மொழின்றது எங்கேயோ இருந்து எடுக்கிறான். அதை ஒரு சில வார்த்தைகளை தப்பான வார்த்தைன்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்றாங்க. ஒரு சில வார்த்தைகளை சரியான வார்த்தை அப்படின்னு கற்றுக் கொடுத்துட்றாங்க. அதனால் எல்லா வார்த்தைகளுமே நல்ல வார்த்தை தான்.